ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மலையனூருக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. மலையனூருக்கு வந்து ரீச் ஆகிட்டு சாமிக்கு மாலை வாங்கிட்டு சரி கணபதிக்கு ஒரு கற்பூரத்தை கொளுத்திட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அவருக்கும் ஒரு கற்பூரத்தை கொளுத்துனேன். ஏன்னா எந்த சாமியை போகிறதுக்கு முன்னாடி இவரை பார்த்துட்டு போனால் தான் நம்மளுக்கு அந்த வேலை நடக்கும். சரி அப்படியே உள்ளே போகலான்னு சொல்லிட்டு போனேன். இந்த கோயில் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது ஸ்டார்டிங்கில். ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த கோயிலில் வந்து அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் ஓம் சக்திக்கு மாலை போட்டிருந்தேன். மாலை போட்டு அதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த கோயிலுக்கு போனேன். அப்போ அங்கே ஒருத்தர் வந்து உடுக்கடிச்சு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட போய் உட்காந்துருந்தேன். அவங்க டிட்டோ என் லைஃப்பில் என்ன நடந்துச்சோ அப்படியே சொன்னாங்க. நான் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன் அப்படியே அதை பார்த்துட்டு. அப்போலேருந்து எனக்கு ரொம்ப நம்பிக்கை ஆகிப்போச்சு. அப்புறம் இங்கே வந்து பெரியாய்கிட்ட வந்து போன வாட்டி வந்து கயிறு வாங்கிட்டு 3 முடிச்சு போட்டுட்டு அவங்களுக்கு 100 ரூபா காணிக்கை வச்சுட்டு வேண்டுதல் வச்சுட்டு வரணும். அந்த மாதிரி வச்சுட்டு வந்திருந்தேன். எனக்கு அதை நடந்துருச்சு. அதனால் இந்த வாட்டி கூட நான் அந்த மாதிரி வேண்டுதல் வைக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு தாலி கயிறு வாங்கிட்டு 100 ரூபா காணிக்கை கொடுத்துட்டு வேண்டுதல் வச்சுட்டு வந்தேன். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.